அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பெயர் கீதா. அன்று திருமணத்திற்கு முதல் நாள் சாயங்காலம் நடத்தப்படும் சடங்கில் நான் என் தோழிகளுடன் ஒரு சிவப்பு நிற ஆடையில் அமர்ந்திருந்தேன். திடீரென என் மனம் தடுமாறத் தொடங்கியது. என் தடுமாற்றத்தை கவனித்த என் வருங்கால மாமியார் என் அருகே வந்து, என்ன ஆனது, எல்லாம் சரியாக உள்ளதா என கேள்விகளை கேட்க நானும் ஆம் என்ற தலையசைத்தேன். ஆனால் உண்மையிலேயே என்னவென்றால் என் கைகளும் கால்களும் நடுங்கத் தொடங்கியது. என் அருகே அமர்ந்த மாமியாரும், உனது உடல்நிலை சரியில்லை என்றால் கொஞ்சம் நேரம் ஓய்விடு என்றும் கூறினார். இதை அனைத்தையுமே கவனித்துக் கொண்டிருந்த அருகிலிருந்த தோழி ஒருத்தி, மாமியார் என்றால் இப்படிதான் இருக்க வேண்டும், எவ்வளவு அக்கறையாக உள்ளார், நமக்கும் இப்படி ஒரு மாமியார் தான் கிடைக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்வோம் என்றாள். அவளின் இந்த குறும்பான பேச்சை கேட்டு அருகிலிருந்த மற்ற தோழிகள் அனைவருமே சத்தமாக சிரிக்கவும் தொடங்கினர். எனக்கு அங்கிருந்த வாசனை பொருட்களின் வாசம் மூக்கில் நுழைந்து தலைக்குள் ஏதோ செய்து கொண்டிருந்தது. எங்கே மயங்கி விழுந்து விடுவேனோ என்றும் எனக்கு தோன்றியது. அப்பொழுது என் வருங்கால கணவரான சரண் அழைத்து வரப்பட்டு என் அருகே அமர வைக்கப்பட்டார். அவரை பார்த்து என் கண்கள் தானாகவே வெட்கத்தால் பணிந்தன. என் மனம் இனிமையால் நிரம்பியது. அவரும், என்ன கீதா, இன்னும் ஒரே ஒரு இரவுதான், நாளை நாம் ஒன்று சேருவோம் என்று கிசுகிசுத்தார். என் கன்னங்கள் வெட்கத்தால் சிவந்தும் போயின. அதற்குள் என் மாமியாரும் எனக்காக குடிப்பதற்கு பழச்சாறை எடுத்து வந்தார். என்னிடம் கொடுத்து, இதை உடனே குடித்து முடித்துவிடு, நீ எதுவும் சாப்பிடவில்லை போல உள்ளது, அதனால்தான் களைப்பாக உள்ளாய் என்றும் கூறினார். நானும் அதை வாங்கி குடிப்பதற்கு முயற்சி செய்ய அதன் வாசனை கூட எனக்கு வாந்தி வருவது போல இருந்தது. நானும் குடிப்பதற்கு முயற்சி செய்தேன், ஆனாலும் முடியவில்லை. வாந்தியை கட்டுப்படுத்த முடியாமல் நானும் உடனே எழுந்து என் அறைக்குள் ஓடி நேராக குளியலறைக்குள் சென்று வாந்தி எடுக்க தொடங்கினேன். என் பின்னால் என் மாமியாரும் எனது அம்மாவும் பதறிப்போய் உள்ளே வந்தனர். அம்மாவும் என்னிடம், சற்று நேரம் ஓய்விடு, எல்லாம் சரியாகி விடுமென அருகிலேயே அமர்ந்தும் கொண்டார். மாமியாரும் அன்பாக தலையை தடவி கொண்டும் இருந்தார். எங்கள் வீட்டிற்கும் மாமியார் வீட்டிற்கும் அதிக தூரம் இல்லை. எதிரே உள்ள வீடுதான் மாமியாரின் வீடு. சிறு வயதிலிருந்தே எனக்கும் அவருடன் நல்ல பழக்கமும் இருந்தது. என் அம்மா கண் திருஷ்டி அதிகமாக உள்ளது, யார் உன்னை பார்த்து பொறாமைப்பட்டார்களோ தெரியவில்லை என மகளுக்கு உடல்நிலை சரியில்லாமல் ஆகிவிட்டது என்றும் கூறினார். நானும் அம்மாவிடம், அம்மா போதும் நிறுத்துங்கள், எனக்கு சற்று தலைவலி அதிகமாக உள்ளது, கொஞ்சம் அமைதியாக இருங்கள் என்றும் கூறினேன். எனது மாமியாரும், நாளை காலை கல்யாணம், இதே நிலையில் இருந்தால் வரப்போகும் உறவினர்கள் என்ன சொல்வார்கள், பார்த்து கவனமாக இருக்க வேண்டாமா கீதா என்றும் கூறினார். நானும் மாமியாரை பார்த்து, அத்தை, நான் வேண்டுமென்றே வாந்தியை வரவழைக்கவில்லை என்றேன். என் பேச்சை கேட்டு அவரும் அமைதியாக அங்கிருந்து சென்று விட்டார். அவர் சென்றவுடன் அம்மா, சிறிது விஷயத்துக்கெல்லாம் கோபப்படுவதை நிறுத்து, அவர் உனக்கு மாமியாராக வரப்போகிறவர் என்றார். நானும் அம்மாவிடம், அம்மா, சின்ன விஷயத்தை பெரிதாக்க வேண்டாம், சற்று நேரம் என்னை தனிமையில் விட்டுவிடுங்கள் என்றேன். அவரும் அமைதியாக அங்கிருந்து சென்று விட்டார். ஒரு சிறிது நேரத்திலேயே நானும் உறங்கி போனேன். மறுநாள் திருமணம் இருந்தது. எனது மாமியாருக்கும் திருமணத்தை விரைவாகவே நடத்த வேண்டும் என்று அவசரம் இருந்தது. திருமணமான நாளில் காலை முதலிலேயே எனக்கும் படபடப்பாகவே இருந்தது. லேசான காய்ச்சல் மற்றும் மீண்டும் வாந்தி வருவதைப் போல உணர்வும் இருந்தது. மேக்கப் போடுவதற்காக சில பெண்களும் வந்திருந்தனர். நானும் மிகவும் சிரமப்பட்டு மேக்கப் போட்டும் கொண்டேன். பிறகு மணமேடைக்கு அழைத்து செல்லப்பட்டேன். சிறிது நேரம் கழித்து என் கணவரும் வந்துவிட திருமணமும் நல்லபடியாக நடந்து முடிந்தது. நானும் அம்மாவிடம் விடைபெற்று என் மாமியார் வீட்டிற்கும் வந்தேன். அங்கும் சில சடங்குகளும் நடத்தப்பட்டது. எனக்கு எதிரிலும் ஆர்வம் இல்லாமல் மயங்கி விழுந்து விடுவேனோ என்ற அச்சம் மட்டுமே இருந்தது. ஆனாலும் எப்படியோ சமாளித்து அமர்ந்திருந்தேன். பிறகு மீண்டும் மேக்கப் செய்யப்பட்டு முதலிரவு அறைக்கு அனுப்பி வைக்கப்பட்டேன். அறை முழுவதும் அழகான பூக்களால் அலங்கரிக்கப்பட்டு இருந்தது. அதன் வாசனை அறை முழுவதும் பரவி இருந்தது. வாசனையை நுகர்ந்த சிறிது நேரத்திலேயே திடீரென எனது உடல்நிலை மிகவும் மோசமடைந்தது. அங்கிருந்து நேரடியாக ஓடிச் சென்று கழிப்பறையில் வாந்தி எடுக்க தொடங்கினேன். வெளியே வந்ததும் உடலில் சுத்தமாக பலமில்லாமல் நான் மிகவும் சிரமப்பட்டு அங்கிருந்த கட்டிலில் படுத்தேன். சிறிது நேரத்திலேயே மாமியாரும் என்னை காண வந்தார். மாமியார் என்னை கூர்ந்து பார்த்து, ஏன் இப்படி அடிக்கடி வாந்தி வருகிறது என்று கூறிக்கொண்டே கைகளை பிடித்து பார்த்து கொண்டிருந்தார். பிறகு என்ன நினைத்தாரோ தெரியவில்லை, வேகமாக வெளியில் சென்று எனது அம்மாவையும் அறைக்குள் அழைத்து வந்தார். நானும் இவை அனைத்தையுமே பார்த்து கொண்டுதான் இருந்தேன். பிறகு எனது அம்மாவிடம், உங்கள் மகள் கர்ப்பமாக உள்ளாள் என்ற அதிர்ச்சியான தகவலை தெரிவித்தார். இதை கேட்டு எனது அம்மாவும் நானும் அதிர்ந்து போனோம். அறையில் வேறு யாருமே இல்லை. பிறகு மாமியார் சற்று கோபப்பட ஆரம்பித்தார். யாருடைய பாவத்தை இப்படி சுமந்து கொண்டு எனது வீட்டிற்கு மருமகளாக வந்துவிட்டாய் என்றார்.
நானும் ஒன்றும் புரியாமல் அவரையே பார்த்து நின்றேன். நானும் மாமியாரிடம், அத்தை, அப்படியெல்லாம் ஒன்றும் இருக்காது, இது ஏதோ சிறிய உடல்நிலை பிரச்சினை தான், அதற்காக கர்ப்பம் என்ற பெரிய வார்த்தைகள் எதுவும் சொல்ல வேண்டாம், நான் அப்படிப்பட்ட பெண்ணும் அல்ல, அது உங்களுக்கே நன்றாக தெரியும், சிறு வயதிலிருந்து என்னை நீங்கள் பார்த்து வருகிறீர்கள், உங்களுக்கு தான் தவறாக ஏதோ தென்பட்டுள்ளது என்றும் நான் கூறினேன். ஆனால் மாமியாரோ, எனக்கு நன்றாக தெரியும், இது கர்ப்பத்திற்கான அறிகுறிதான், அது மட்டுமல்லாது உனது நாடி துடிப்பும் அதை தான் சொல்கிறது, பல பேரின் கர்ப்ப காலத்தை நான் பார்த்தவள், நான் அப்படி இருக்கும் பொழுது எனது கணிப்பு எப்போதுமே தகராது, இது உனது அம்மாவிற்கும் நன்றாகவே தெரியும், வேண்டுமென்றால் அவரிடமும் கேட்டுக்கொள், இது கர்ப்பத்திற்கான அறிகுறிதான் என்று அடித்து சொன்னார். மாமியார் சொல்வதும் ஒரு வகையில் உண்மைதான். மாமியார் பல பேர்களுக்கு பிரசவம் பார்த்துள்ளார். அது மட்டுமல்ல, அந்த கிராமத்தில் யாரேனும் கர்ப்பம் உள்ளார்களா என்று சந்தேகம் இருந்தால் மாமியாரிடமே அழைத்து வருவதும் வழக்கம். அந்த அளவிற்கு இந்த விஷயத்தில் விவரமான ஆள். அப்படி இருக்கும் ஒரு ஆள் கர்ப்பமாக இருக்கிறார் என சொல்லும் பொழுது நம்பாமல் எப்படி இருக்க முடியும்? நானும் ஒன்றும் புரியாமல் அம்மாவை பார்க்க, அம்மாவும் என் அருகில் வந்து நாடி துடிப்பை பிடித்து பார்த்து அழத் தொடங்கினார். எனக்கு ஒன்றும் புரியாமலேயே அவரை பார்த்து நிற்க, பிறகு அவரும் என்னிடம் அவர் சொல்வது உண்மைதான் என்பது போல மௌனமாகினார். ஆனால் என்னால் அப்படி இருக்க முடியவில்லை. நான் எந்த ஒரு தவறும் செய்யவில்லை. இதுவரை கணவர் சரணை தவிர வேறு யாரையும் நான் நினைத்து கூட பார்த்தது இல்லை. ஏனென்றால் நான் சிறு வயதிலிருந்து அவரை விரும்பினேன். அதற்கு ஒரு காரணமும் இருந்தது. ஆனால் இந்த விஷயம் எப்படி நடந்தது? ஆண் பழக்கம் என்று யாருமே இல்லை. கணவர் வீட்டில் கணவரும் அவரது தம்பியும் மட்டுமே உள்ளனர். ஆனால் தம்பியும் உடல்நிலை சரியில்லாதவர். அவருக்கு அவ்வளவாக மன வளர்ச்சியும் இல்லை. அதனால் எப்பொழுதுமே தனது அறையிலேயே முடங்கி கிடப்பார். அவர் வெளியில் வருவதே அபூர்வம். கணவரின் அப்பாவும் உயிருடன் இல்லை. அப்படி இருக்கும் பொழுது இது எப்படி சாத்தியம்? ஒன்றும் புரியாமல் வெகு நேரமாக அழுது கொண்டும் இருந்தேன். எனது மாமியாரும் கோபத்தில் நான் பேசி கொண்டிருந்தார். இதற்கு யார் காரணம் என்று புரியாமல் வெகு நேரமாக குழம்பி போய் யோசித்து கொண்டும் இருந்தோம். ஆனால் எதுவுமே ஏற்றுக்கொள்ள முடியாத பதிலாக இருந்தது. எனது அம்மாவும் மாமியாரிடம் கெஞ்சி கொண்டிருந்தார். தயவுசெய்து இதை வெளியே சொல்ல வேண்டாம், எதுவாக இருந்தாலும் பிறகு பார்த்து கொள்ளலாம், இது வெளியில் தெரிந்தால் எங்களின் மானமே போய்விடும், அதன் பிறகு நாங்கள் உயிரோடு இருந்து என்ன பிரயோஜனம்? எந்த பிரயோஜனமும் இல்லை என்று மாமியாரிடம் வேண்டிக் கொண்டும் இருந்தார். மாமியாரும் கோபம் தணிந்து சற்று அமைதியாகவே காணவும் பட்டார். பிறகு என்ன நினைத்தாரோ தெரியவில்லை, எனது அறையில் இருந்து வெளியே செல்ல அம்மா என்னிடம் கோபப்பட்டார். நீ என்ன காரியம் செய்துவிட்டாய் என்று. ஆனால் நானும் அம்மாவிடம் அப்படி ஒன்றும் இல்லை என்றும் விளக்குவதற்கு முயற்சி செய்தேன். ஆனால் அவரோ புரிந்து கொள்ளும் மனநிலையில் அப்பொழுது இல்லை. பிறகு வெளியே சென்ற மாமியார் கணவரான சரணை அழைத்து வெகு நேரமாக ஏதோ பேசி கொண்டும் இருந்தார். அதை நானும் அம்மாவும் அறையில் இருந்தபடியே கவனித்து கொண்டும் இருந்தோம். எனக்கும் புரிந்து போனது, கணவரிடம் அனைத்து விஷயங்களையும் மாமியார் கூறிவிட்டார் என்று. என்னுடன் சேர்ந்து எனது அம்மாவும் அழுது கொண்டிருந்தார். பிறகு மெதுவாக கணவர் அறைக்குள் வர அங்கிருந்து அம்மா அழுது கொண்டே வெளியே சென்று விட்டார். ஆனால் கணவரின் முகத்தில் எந்த ஒரு ஏமாற்றமோ கோபமும் இல்லை. எப்பொழுதும் போல அமைதியாகவே காணப்பட்டார். அந்த அமைதி புயலுக்கு முன் இருப்பது போல இருந்தது. நானும் என்ன சொல்வது என்று புரியாமல் அழுது கொண்டே அமர்ந்திருக்க, மெதுவாக என்னிடம் வந்த அவர் என் கையை பிடித்தார். நானும் பதறி போய் அவரிடம் பேசுவதற்கு முயற்சி செய்ய, ஆனால் அவரும் இந்த இரவு பேசுவதற்கானது அல்ல, எதுவாக இருந்தாலும் நாளை பார்த்து கொள்ளலாம் என்று புன்னகைத்து கொண்டிருந்தார். எனக்கு அதிர்ச்சியாகவும் குழப்பமாகவும் இருந்தது. எனக்கு நிச்சயமாக தெரியும் மாமியார் அனைத்து விஷயங்களையும் கூறியிருப்பார் என்று. இருந்தாலும் அவர் கோபப்படாமல் இப்படி நடந்து கொள்கிறாரே என்று குழப்பம்தான் அதிகமாக இருந்தது. காரணம், முதலிரவு அன்றே தனது மனைவி கர்ப்பமாக உள்ளார் என்ற செய்தியை கேட்டும் பொழுதும் எந்த ஒரு கணவராக இருந்தாலும் தாங்கிக் கொள்ள முடியாது. ஆனால் எனது கணவரால் எப்படி சாதாரணமாக இருக்க முடிந்தது? ஒருவேளை மனதிற்குள் அனைத்து கோபங்களையும் வைத்துக்கொண்டு என்னிடம் இப்படி சாதாரணமாக நடந்து கொள்கிறாரோ என்றும் எனக்கு தோன்றியது. ஒருவேளை நாளை காலை அனைவரின் முன்னிலையிலும் நான் கர்ப்பமாக இருக்கும் விஷயத்தை தெரிவித்து என்னை விவாகரத்து செய்து விடுவார்களோ என்று கூட எனக்கு தோன்றியது. ஒருவேளை அப்படி செய்தால் எங்களின் மானம் என்ன ஆகும் என்று நினைத்து பார்க்கும் பொழுது துடிதுடித்து போனேன். சிறிது நேரத்திலேயே கணவரும் கனமான ஆடைகளை அகற்றிவிட்டு லேசான ஆடைகளை அணிந்து கொள்ள அம்மா என்னிடம் கூறியிருந்தார், உனக்கு உடல்நிலை சரியில்லை என்று, நீயும் நன்றாக ஓய்விடு, இதுவாக இருந்தாலும் நாளை பார்த்து கொள்ளலாம், எதை நினைத்தும் கவலைப்படாதே என்றார். அவரின் ஒவ்வொரு வார்த்தைகளையும் கூர்மையாக கவனித்து கொண்டிருந்தேன்.
அவருக்கு இந்த விஷயத்தை பற்றி மாமியார் கூறினாரா இல்லையா என்பதே சந்தேகமாக தான் எனக்கு இருந்தது. நானும் ஒன்றும் கூற முடியாமல் அவர் சொன்னபடியே துணிகளையெல்லாம் மாற்றிவிட்டு திரும்பி பார்க்க அவர் நன்றாக உறங்கிவிட்டார். நானும் ஒன்றும் பேசாமல் அவரின் அருகே படுத்து கொண்டேன். ஆனால் எனக்கு தான் தூக்கம் வரவில்லை. பல யோசனைகள் மனதில் வந்து கொண்டிருந்தது. நானும் கடந்த கால நினைவுகள் அனைத்தையுமே ஒவ்வொன்றாக நினைத்தும் பார்த்தேன். எங்களுக்கும் கணவரான சரணின் குடும்பத்திற்கும் சிறு வயதிலிருந்தே நல்ல பழக்கம் இருந்தது. எனது அப்பாவும் கணவரின் அப்பாவும் ஒன்றாகவே தொழில் செய்து கொண்டிருந்தனர். தொழிலும் நல்லபடியாக தான் சென்றது. அதையும் தாண்டி அவர்களிடம் நல்ல நட்பும் இருந்தது. இருவரும் கடுமையாக உழைத்து அவர்களுக்கென சிறிதாக சொத்தையும் சேர்த்து கொண்டனர். அப்போதிலிருந்தே இருவரும் முடிவு செய்தனர், என்னை சரணுக்கும் நான் திருமணம் செய்து வைக்க வேண்டும் என்றும். ஆனால் எனக்கு 8 வயதாக இருக்கும் பொழுதே அப்பா இறந்து விட்டார். அதன் பிறகு சில வருடங்கள் கழித்து கணவரின் அப்பாவும் இறந்து போனார். அதன் பிறகு அனைத்து தொழில்களையும் கணவர்தான் கவனித்தும் வந்தார். இருந்தாலும் கிடைக்கும் லாபத்தில் ஒரு பகுதியை எங்களுக்கும் கொடுத்தும் வந்தார். இதனால் அவர்களின் மேல் எங்களுக்கு இன்னும் மரியாதை அதிகமாகவே இருந்தது. சிறு வயதிலிருந்தே சரணை தான் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று அப்பா அடிக்கடி கூறி வந்ததால் எனக்கும் அவரின் மேல் இனம் புரியாத ஒரு அன்பும் உள்ளானது. அவருக்கும் அப்படிதான். ஒரு கட்டத்தில் இருவருமே பல வருடங்களாக காதலிக்க தொடங்கினோம். காதலிக்கும் பொழுதெல்லாம் கணவர் என்னிடம் எந்த விதத்திலும் தவறாக நடந்து கொள்ள முயற்சி செய்யவில்லை. மாறாக என்னை அவ்வளவு மரியாதையாகவே நடத்துவார். இதனால் அவரின் மேல் இன்னும் அன்பு அதிகமாக தான் தொடங்கியது. கணவரின் வீடும் அருகிலேயே இருந்ததால் நானும் அடிக்கடி சில நேரங்களில் அங்கேயே தங்கியும் விடுவேன். எனக்கும் இது பெரிதாக தெரியாது. எனது அம்மாவும் எப்படியும் திருமணம் செய்து கொண்டு அங்குதானே வாழப்போகிறாள் என எதையுமே கண்டுகொள்ளவும் மாட்டார். அதன் பிறகுதான் இரு குடும்பத்தாரும் பேசி திருமணத்திற்கு ஏற்பாடும் செய்தனர். ஆனால் இப்பொழுது நான் கர்ப்பமாக உள்ளேன். அதற்கு காரணம் யார் என்று தெரியவில்லை. கணவரும் என்னிடம் தவறாக நடந்து கொள்ளவில்லை. கணவரின் தம்பிக்கும் அந்த அளவிற்கும் விவரம் இல்லை. இருந்தாலும் இது எப்படி நடந்தது என்று யோசித்து குழம்பியும் போய்தான் இருந்தேன். எப்பொழுது உறங்கினேன் என்று எனக்கே தெரியவில்லை. மறுநாள் காலை வரவேற்பிற்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டன. மாமியாரும் என்னை பார்ப்பதற்கு அறைக்கு வந்தார். ஆனால் அவரின் முகத்தில் எந்த ஒரு கோபமோ அல்லது எந்த ஒரு பதட்டமும் தென்படவில்லை. மாறாக அவர் என்னிடம் அன்பாகவே நடந்தும் கொண்டார். பிறகு போகும் பொழுது கொஞ்சம் பணத்தையும் கொடுத்து இதை வைத்துக்கொள் என கூறிவிட்டு சென்றார். நானும் அவரிடம் எதற்காக இந்த பணம் என்று கேள்வியை கேட்க அதற்கு அவரும், நீ எப்படியோ வழி தவறி சென்று விட்டாய். ஒருவேளை இது திருமணத்திற்கு முன்பே எங்களுக்கு தெரிந்திருந்தால் உன்னை என் மருமகளாகவே ஏற்றுக்கொள்ள மாட்டேன். ஆனால் இப்பொழுது என்னால் ஒன்றும் செய்ய முடியவில்லை. எனது கணவரின் ஆசையை நிறைவேற்றியதற்கு ஆசைப்படுகிறேன். அதனால்தான் இதை பற்றி யாரிடமும் எதுவும் கூறவில்லை. நடந்தது நடந்துவிட்டது. ஆனால் உனக்கு இப்பொழுது திருமணமாகிவிட்டது. இதன் பிறகு நீ தவறு செய்யாமல் இருந்தாலே சரிதான். இதை பற்றி நேற்றே எனது மகனிடமும் தெரிவிக்க அவனும் அதை தான் கூறினான். இதன் பிறகாவது நல்ல பெண்ணாக நடந்து கொள் என கூறிவிட்டு சென்றார். அவர் கூறியதை கேட்டு ஒருபுறம் அதிர்ச்சியாக இருந்தாலும் மறுபுறம் சற்று கவலையாக தான் இருந்தது. என்மேல் எவ்வளவு அன்பு வைத்து என்னை மன்னிக்கும் அளவிற்கு கிடைத்த மாமியாரை பற்றி நினைத்து பார்ப்பதா, அல்லது எதுவாக இருந்தாலும் பரவாயில்லை என ஏற்றுக்கொள்ளும் கணவனை பற்றி நினைப்பதா, அல்லது எனது கர்ப்பத்திற்கு யாரென்றே தெரியாமல் உள்ளதே என நினைத்து கலங்கி போனேன். திருமண சடங்குகள் அனைத்துமே முடிந்த சில நாட்கள் கடந்தது. யாரும் என்னை பற்றியோ அல்லது எனது கர்ப்பத்தை பற்றியோ யோசிக்கவில்லை. மாறாக அனைவருமே அவர்களின் சொந்த வாரிசைப் போலவே என்னை கவனித்து கொண்டனர். ஆனாலும் எனக்குள் ஒரு குற்ற உணர்வு இருந்து கொண்டேதான் இருந்தது. யார் என்னிடம் இதை போல நடந்து கொண்டார்கள் என்று. மறுபுறம் மாமியார் வீட்டின் பெருந்தன்மையை நினைத்தும் சற்று மகிழ்ச்சியாக தான் இருந்தது. இதற்கிடையில் நான் கர்ப்பமாக உள்ளேனா இல்லையா என்பதை அறிய யாருக்கும் தெரியாமல் அருகில் இருந்த மருத்துவமனைக்கு சென்று பரிசோதனைகளை மேற்கொண்டேன். அதிலும் தான் கர்ப்பமாக இருப்பது உறுதி செய்யப்பட்டது. எனது அம்மாவிடமும் எனது நிலைமையை விளக்கி கூறினேன். அவரும் என்னை புரிந்து கொண்டார். ஏனென்றால் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் முதலில் என் அம்மாவிடம்தான் நான் தெரிவிப்பேன். யாரால் எனக்கு இப்படி நடந்தது என அவரும் கவலை அடைந்தார். அதன் பிறகு கணவரும் என்னிடம் நெருங்குவதற்கு முயற்சி செய்யவில்லை. குழந்தை நல்லபடியாக பிறக்கட்டும், பிறகு பார்த்து கொள்ளலாம் என்று என்னை தவிர்த்து வந்தார். எனக்கும் இது ஒரு பெரிய மாதிரியாக தான் இருந்தது. மாமியாரின் நடத்தையிலும் மாற்றம் உண்டாகவில்லை. திருமணத்திற்கு முன்பு எப்படி என்மேல் அன்பாக இருந்தாரோ அதே போலவே நடந்தும் கொண்டார். கணவரின் தம்பியும் அப்படிதான். அவரால் சரியாக பேச முடியவில்லை என்றாலும் என்னை பார்த்து கைத்தட்டி சிரித்து கொண்டிருப்பார். அவர் எப்பொழுதுமே அப்படிதான் நடந்தும் கொள்வார். ஆனாலும் என் மனதில் இருந்த ஒரே கேள்வி, எனக்கு அந்த பாவத்தை செய்தது யார் என்பதுதான்.
அதற்காக பல மாதங்கள் காத்திருக்க வேண்டியதாக இருந்தது. நானும் ஒரு முடிவெடுத்தேன். இந்த உண்மையை எப்படியும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று. சரியாக குழந்தை பிறக்கும் நேரமும் வந்தது. மாமியாரும் என்னிடம் வீட்டிலேயே பிரசவத்தை வைத்துக் கொள்ளலாம் என கூறிக்கொண்டிருந்தார். ஆனால் நான் தான் எனக்கு பயமாக உள்ளது, மருத்துவமனையில் வைத்துக் கொள்ளலாம் என்று அடம்பிடித்து மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டேன். எனக்கும் ஒரு அழகான ஆண் குழந்தையும் பிறந்தது. குழந்தை பிறந்த சில நாட்களில் நானும் வீட்டிற்கு அழைத்து வரப்பட்டேன். மாமியார் வீட்டிலும் சந்தோஷமாகவே என்னை வரவேற்றனர். இது எனது குழந்தைதான், ஆனால் தவறான வழியில் பிறந்த குழந்தை, அதுவும் எனக்கு தெரியாமலேயே பிறந்த குழந்தை. குழந்தையின் முகத்தை பார்ப்பதற்கு கூட மனமில்லாமல் வேண்டாம் வெறுப்பாக வளர்த்து வந்தேன். ஒரு நாள் எதேச்சியாக எனது கணவரின் பொருட்கள் இருக்கும் அலமாரியை சுத்தம் செய்து கொண்டிருந்தேன். அதில் சில மருத்துவ பரிசோதனைகளின் முடிவுகளும் இருந்தது. நானும் ஆர்வமடைந்து அதை அனைத்தையுமே படித்து பார்க்க நான் அதிர்ந்து போனேன். எனக்கு என்ன சொல்வதென்றே புரியவில்லை. அந்த குறிப்புகளில் எனது கணவன் எப்பொழுதுமே ஒரு தகப்பனாக முடியாது என்று எழுதப்பட்டிருந்தது. அதை படித்து முடித்தவுடன் எனது தலையில் இடியே இறங்கியது போல நான் உணர்ந்தேன். எனக்கும் புரிந்து போனது எதனால் கணவர் என்னிடம் நெருங்கவில்லை என்று. இருந்தாலும் நானும் அதை பற்றி யாரிடமும் எதுவும் கூறவில்லை. பிறகு மறுநாள் குழந்தைக்கு உடல்நிலை சரியில்லை என்று கூறி எனது அம்மாவை அழைத்து கொண்டு மருத்துவமனைக்கு சென்றேன். அங்கு சென்று எனது வயது உடைய ஒரு பெண் மருத்துவரிடம் எனது சோகங்கள் அனைத்தையுமே கூறினேன். அவரும் எனது கதையை கேட்டு அதிர்ந்து போனார். பிறகு அவராகவே உனது குழந்தை யாருடையது என்று கண்டுபிடிக்க வேண்டும் என்றால் DNA டெஸ்ட் செய்தால் கண்டுபிடித்து விடலாம். அதற்காக உனது வீட்டில் உள்ளவர் மற்றும் வீட்டிற்கு வந்து செல்லும் உறவினர்களின் சில பொருட்களை எடுத்து வா என்று கூற, நானும் அவர் சொன்னது போலவே அவர் கேட்ட பொருட்களை எல்லாம் எடுத்து கொடுத்தேன். அவரும் 2-3 நாட்களில் பரிசோதனைகள் முடிவுகள் வந்துவிடும் என்று கூறி அனுப்பி வைத்தார். நானும் பரிசோதனையின் முடிவு என்னவாக இருக்கும், யாராக இருக்கும் என பயத்துடனே கழித்தேன். 3 நாட்கள் கழித்து மருத்துவமனைக்கு சென்று பரிசோதனைகளின் முடிவை படித்து பார்க்க நான் அதிர்ந்து போனேன். எனது கர்ப்பத்திற்கு காரணம் வேறு யாருமல்ல, கணவரின் தம்பிதான். ஆனால் இது எப்படி சாத்தியம் என்றுதான் நான் குழம்பி போனேன். கணவரின் தம்பிக்கு மூளை வளர்ச்சி என்பது மிக குறைவாகவே இருந்தது. அவரிடம் ஏதாவது சொன்னால் மட்டுமே செய்வார். மற்றபடி அவராக எதையுமே யோசிக்கவும் மாட்டார். அந்த அளவிற்கு தான் அவரும் இருந்தார். என்ன செய்வதென்றே புரியாமல் குழம்பியும் போனேன். ஆனால் எனக்கு வேறு ஒரு யோசனையும் வந்தது. ஒருவேளை அவரை பயன்படுத்தி வேறு யாரேனும் எனது வாழ்க்கையில் விளையாடி விட்டார்களோ என்று. அப்படிதான் நான் நினைப்பதற்கு காரணம், எனது கணவருக்கு குழந்தை பெறும் தகுதி இல்லை. ஒருவேளை வீட்டில் உள்ளவர்கள்தான் அவரை வைத்து என்னிடம் தவறு செய்ய வைத்து விட்டார்களோ என்று நான் நினைத்தேன். ஒருவேளை அப்படி நடந்திருந்தால் அது மிகப்பெரிய துரோகம். அதை என்னால் தாங்கிக் கொள்ளவே முடியாது. நானும் கோபமாக என்ன செய்வதென்று யோசிக்க ஆரம்பித்தேன். பிறகு மருத்துவர் தான் எப்படி இருந்தாலும் நீ பாதிக்கப்பட்டவள், யோசிக்காமல் அருகில் இருக்கும் மகளிர் காவல் நிலையத்துக்கு சென்று புகார் கொடுத்துவிடு. எனக்கு தெரிந்த சில தோழிகளும் அங்கு உள்ளனர். அவர்களிடம் நான் பேசிக்கொள்கிறேன். இதை பற்றி யாருக்கும் எதுவும் வெளியே தெரிய வேண்டாம் என்று. உனக்கு விருப்பம் இருந்தால் அவர்கள் மேல் புகார் கொடுக்கலாம். இல்லை என்றால் எப்பொழுதும் போல உன் வாழ்க்கையை தொடங்கு. நீதான் முடிவெடுக்க வேண்டும் என்றும் கூறினார். நானும் பலமாக யோசித்து மருத்துவர் சொல்வதுதான் சரி என புரிந்து கொண்டேன். அவர் சொன்னது போலவே அருகில் இருந்த காவல் நிலையத்துக்கு சென்று புகார் கொடுக்க அவர்களும் சில மணி நேரங்களிலேயே மாமியாரையும் கணவர் மற்றும் அவரது தம்பி அனைவரையும் வரவழைத்து விசாரித்தனர். அப்பொழுது மாமியாரின் கோப பார்வை அதிகமாகவே இருந்தது. அவர் இதை சற்றும் எதிர்பார்க்கவில்லை, அவர்கள் மேல் புகார் கொடுப்பேன் என்று. ஆனாலும் என்னாலும் தாங்கிக் கொண்டு இருக்க முடியவில்லை. எனக்கு நடந்த துரோகத்திற்கு நீதி கிடைக்க வேண்டும் என்று நான் நினைத்தேன். பிறகு காவல்துறையை சேர்ந்தவர்களும் கொஞ்சமாக கணவர் வீட்டாரிடம் விசாரிக்க தொடங்கினர். ஆரம்பத்தில் அவர்கள் எதுவுமே தெரியாது என்று மறுத்து வந்தனர். ஆனாலும் ஒரு கட்டத்தில் காவல்துறையினரின் சந்தேகம் அவர்களின் மேல் அதிகமாகவே அவர்களால் உண்மையை சொல்லாமல் இருக்க முடியவில்லை. அவர்கள் கூறிய உண்மையை கேட்டு நான் உட்பட அங்கிருந்த அனைவருமே அதிர்ச்சி அடைந்தோம். மாமியார் அவர்களிடம் எனக்கு ஆரம்பத்தில் இருந்தே எனது மருமகளை பிடிக்காது, கணவருக்காக மட்டுமே அவளுடன் அன்பாக நடந்து கொள்வதைப் போல நான் நடித்து வந்தேன். எனது மகனுக்கும் அப்படிதான். அவனும் அப்பாவிற்கு பயந்துதான் நடந்து கொண்டான். ஆனால் அவனது அப்பா இறந்த பிறகு வேறு ஒரு நல்ல இடத்தில் திருமணம் செய்து வைக்கலாம் என்று தான் நான் நினைத்தேன். ஆனால் அதற்குள்ளாகவே அவனுக்கு எப்பொழுதுமே குழந்தை பிறக்காது என்ற அதிர்ச்சியான உண்மையும் தெரிய வந்தது. அதன் பிறகுதான் நானும் எனது மகனும் நன்றாக யோசித்து ஒரு முடிவெடுத்தோம். இவளையே திருமணம் செய்து கொள்ளலாம் என்றும் அதற்கு முன்பாக எனது சிறு மகனை வைத்து
அவளை கர்ப்பமாக்கி விடலாம் என்று நான் நினைத்தேன். அதற்காக இவளை சில முறை வீட்டில் தங்க வைத்தோம். அப்பொழுதெல்லாம் அவளுக்கு மயக்க மருந்து கொடுத்து உறங்க வைத்து விடுவோம். அவளுக்கு அன்று இரவு என்ன நடந்தது என்பதே தெரியாது. அதன் பிறகு எனது மகன்தான் தனது தம்பியிடம் எப்படியெல்லாம் நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி அனுப்பி வைப்பான். அவனும் அண்ணன் சொன்னது போலவே நடந்தும் கொண்டான். சில நாட்களிலேயே அவளும் கர்ப்பமும் அடைந்தாள். அதன் பிறகுதான் நாங்களும் திருமண ஏற்பாட்டையும் தொடங்கினோம். இதனால் எனது மகனின் மேல் உள்ள குறையும் வெளியே வராது, எங்களுக்கும் குழந்தை இல்லையே என்ற ஏக்கமும் இருக்காது. இதுவே வேறு ஒரு பெண்ணிடம் செய்திருந்தால் நிச்சயம் அவர்களின் நடவடிக்கை வேறு மாதிரியாக இருந்திருக்கும். ஆனால் இவளிடம் செய்யும் பொழுது எங்களை இன்னும் மரியாதையாக தான் பார்ப்பாள். தனது தவறை மன்னித்து ஏற்றுக்கொண்டார்களே என்று. ஆனால் இவளோ இப்படி யோசிப்பாள் என்று நாங்கள் நினைத்து கூட பார்க்கவில்லை என்றார். இதை கேட்டு எனக்கு கோபம் அதிகமானது. அம்மாவை போல நினைத்த மாமியார் எப்படி செய்துவிட்டாரே என்று. கணவரின் மேலும் கோபம் அதிகமாக தான் வந்தது. அவருக்கு எந்த ஒரு குறை இருந்திருந்தாலும் காலம் முழுவதும் அவருடன் சந்தோஷமாக வாழ்வதற்கு நான் தயாராக இருப்பேன். ஆனால் அதை விட்டுவிட்டு தவறான வழியில் என்னை கலங்கப்படுத்தி விட்டார் என்று வெறுப்பும் அவர் மேல் நிறையவே இருந்தது. எனக்கு நடந்த துரோகத்திற்கு அவர்களுக்கு தண்டனை கிடைக்க வேண்டும் என்று நான் நினைத்தேன். அவர்கள் மேல் வழக்கு தொடர்ந்து நீதிமன்றத்தில் நிறுத்தினேன். நான் நினைத்தது போலவே அவர்களுக்கு 5 ஆண்டு வரை தண்டனையும் கிடைத்தது. ஆனாலும் கணவரின் தம்பிக்கு மனவளர்ச்சி இல்லாததால் அவர் இந்த குற்றத்திலிருந்து விடுவிக்கப்பட்டார். அவர் குடும்பத்தில் யாரும் இல்லாததால் அவரை பாதுகாக்கும் பொறுப்பும் என்னிடமே ஒப்படைக்கப்பட்டது. அவரின் மேல் எந்த தவறும் இல்லை. சொல்லப்போனால் அவரும் ஒரு குழந்தை போலதான். நானும் அந்த பொறுப்பை ஏற்றுக்கொண்டு அவரை பராமரிக்கவும் ஆரம்பித்தேன். சொல்லப்போனால் அவரின் மேல் எனக்கு எந்த கோபமும் இல்லை. படிப்படியாக கணவரின் தம்பியும் என்னிடம் அதிகமாகவே அன்பு வைக்க ஆரம்பித்தார். அவரின் உடல்நிலை முன்னேற்றம் ஏற்பட்டது. நானாகவே சில வேலைகளையும் செய்ய தொடங்கினார். நானும் அவருக்கு பெரிய மருத்துவமனைகளுக்கு சென்று சிகிச்சை மேற்கொண்டேன். அங்கு அவரை சில மாதங்களிலேயே குணப்படுத்தி விடலாம் என்ற நல்ல செய்தியும் தெரிவித்தனர். அவர்கள் சொன்னது போலவே அவரின் உடல்நிலையில் மிக பெரும் மாற்றங்களும் ஏற்பட்டது. நானும் அவரை என்னால் முடிந்த அளவிற்கு கவனித்தும் கொண்டேன். சில மாதங்களிலேயே அவரும் சாதாரண மனிதரைப் போல வாழ ஆரம்பித்தார். அவரும் எனக்கு என்ன நடந்தது என்பதை பற்றியும் கேட்டு தெரிந்தும் கொண்டார். நானும் அவரிடம் மறைக்க மனமில்லாமல் அனைத்து உண்மைகளையும் கூறினேன். அதை கேட்டு அவர் துடித்தும் போனார். அனைத்திற்கு காரணம் நான் தான் என்ற குற்ற உணர்ச்சியால் கவலையும் அடைந்தார். பலமுறை என்னிடம் அப்படி நடந்து கொண்டதற்காக மன்னிப்பும் கேட்டார். ஒரு கட்டத்தில் அவராகவே என்னை திருமணம் செய்து கொள்ள விருப்பம் தெரிவித்தார். எனக்கும் அவரை மறுப்பதற்கு எந்த காரணமும் இல்லை. ஏனென்றால் அவரும் என் மேல் அவ்வளவு அன்பாக இருந்தார். எனக்கும் வேறு வழியும் இல்லை. ஏனென்றால் எப்படியும் அவர்தான் என் குழந்தைக்கு தகப்பன். அதை மனதில் வைத்துக்கொண்டு நானும் சரியென சம்மதித்தேன். சில நாட்களிலேயே நாங்கள் இருவரும் திருமணம் செய்து கொண்டோம். அதன் பிறகும் 2 குழந்தைகளும் பிறந்தது. எங்கள் வாழ்க்கையும் சந்தோஷமாக மாறியது. தண்டனை பெற்று வந்த மாமியாரும் முன்னாள் கணவரும் விடுதலை அடைந்தனர். அதன் பிறகு எங்களை பார்ப்பதற்காக வரவில்லை. நாங்களும் அவர்களை தேடிச் செல்ல முயற்சிக்கவில்லை. சொல்லப்போனால் அந்த ஊரிலே இல்லாமல் நாங்களும் வெகு தொலைவிற்கு வந்து சிறிதாக வியாபாரம் அமைத்து நல்லபடியாக வாழ்க்கையை வாழ்ந்து வருகிறோம்.